Anatapacaye apate keke na apatia apate keke tu apatito apate good 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 apatie. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டீ வித் கிரிக்கெட். நான் உங்கள் பூமு மற்றும் பாலா. ஸோ லாஸ்ட் செக்மெண்ட்டில் நாம் பார்த்த டீம் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் பற்றி பேசியிருக்கோம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் எந்த டீம் பற்றி பேச போகிறோம்னா, ஸோ அதோட ஈக்குவல் ரிவல்ரின்னு எல்லாராலையும் சொல்லப்படுற மும்பை இந்தியன்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ பாலா, இப்போ நீங்களே சொல்லுங்கள், மும்பை இந்தியன்ஸில் இப்போ டாப் ஆர்டர் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பேச போகிறோம். நீ சொன்ன மாதிரி தான்டா, டாப் ஆர்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ராபபிள் 11ல் நம்ம நேற்று பேசின மாதிரி 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். டாப் ஆர்டர் ஃபர்ஸ்ட் 3 பேட்ஸ்மேன், மிடில் ஆர்டர் அடுத்த 4 பேட்ஸ்மேன், லோவர் ஆர்டர் அடுத்த 4 பேட்ஸ்மேன். ஸோ 11 பேரை நம்ம இப்படி தான் பிளான் பண்ணுறோம். ஸோ டாப் ஆர்டரில் என்னோட ப்ராபபிள் 11ல் டாப் ஆர்டரில் இருக்கிறது ரோஹித் வித் ரயன் ரிக்கல்டன் அண்ட் திலக் வர்மா இன் 1 டவுன். உனக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இதில்? ஓகே, ரோஹித் சர்மா ஆப்வியஸாக அவர் தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ செகண்டு ரயன் ரிக்கல்டன். இப்போதைக்கு இருக்கிற பீக் ஃபார்மில் ரயன் ரிக்கல்டன் செம்ம இதுவாக இருக்காரு. டிகாக்கோட எக்ஸாக்ட் டூப் மாதிரி இருக்காரு. அவருக்கு இந்த பிச் பக்காவாக இருக்கும். ஸோ ஆப்வியஸாக அவர் தான் செகண்டு. ஸோ 1 டவுன் என்னை பொறுத்த வரையும் பார்த்தோன்னா, நான் திலக் வர்மா போகாமல் நமந்தீருக்கு போவேன். ப்ரீவியஸ் சீசன்லையும் மும்பை வந்து நமந்தீரை நல்லா சூஸ் பண்ணிருக்காங்க. நமந்தீர் நல்லா பர்ஃபார்மும் பண்ணிருக்கிறாரு. ஸோ ஆப்வியஸாக நமந்தீருக்கு நம்பர் 3 போகிறது தான் மும்பை யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் எதுக்கு திலக் வர்மா 1 டவுன்ல இருக்கிற மாதிரி பிளான் பண்ணேன்னா, ரீசெண்டாக இந்த இந்தியாவோட T20 சீரீஸ்லாம் பார்த்துருக்கோம். அதில் ஸ்கை தன்னோட பொசிஷனை திலக் வர்மாக்காக விட்டு கொடுத்துருக்காரு, விச் இஸ் 1 டவுன். அந்த 1 டவுன்ல திலக் வர்மா ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நமக்கு தெரியும், மோஸ்ட் ஐபிஎல் டைம்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ஒரு பிளேயர் என்ன பண்றாரோ அதையே முடிஞ்ச வரைக்கும் ரெப்ளிகேட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஒரு வெட்டரன் டீம் லைக் எம்ஐ அதை மாற்ற மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ என்னோட டாப் ஆர்டர்ல இந்த 3 பேர். உங்க டாப் ஆர்டர்ல லைக் திலக் வர்மா இருக்க இடத்துல நமந்தீர். யா, அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ அப்படியே நம்பர் 4 போனா, நம்பர் 4 திலக் வர்மா, நம்பர் 5 ஸ்கை, நம்பர் 6 ஹார்திக் பாண்டியா நான் கொண்டு போயிருக்கேன். ஸோ உனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ஹீட்டிங் நல்லா போயிடுச்சு, இல்லை விக்கெட் போனாலுமே நம்பர் 4 பேட்ஸ்மேனா திலக் வர்மா வந்து ஹோல்ட் பண்ணி ஆடுறதுக்கும் நல்லா இருக்கும். நம்பர் 5 அந்த ரன்னை த்ரூ அவுட்டா கெட் பண்ணி அப்படியே ஹிட் பண்ணி அதிகமாக கொண்டு போறதுக்கு ஸ்கை அண்ட் ஹார்திக் பாண்டியா 5-6ல அப்படியே வந்துடுறாங்க. ஸோ 2 பேராலையுமே ஆஸ் வெல் அஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பின் ரெண்டுத்தையும் ஈக்குவலாக டேக்கிள் பண்ண முடியுன்ற இருக்கு மச்சான். ஸோ அதனால தான் ஸ்கை அண்ட் 6 ஹார்திக் பாண்டியாவை நம்பர் 5 and 6 நான் சூஸ் பண்ணிருக்கேன். நம்பர் 7 சாண்ட்னர் போயிருக்கும். ஸோ இதுல ஏதாவது உனக்கு சேஞ்சஸ் இருக்கா? நிறையவே சேஞ்சஸ் இருக்கு. என்னோட நம்பர் 4 பேட்ஸ்மேன் ஸ்கை ஆஸ் யூஷுவல். அண்ட் நம்பர் 5ல நான் ஹார்திக் பிளேஸ் பண்றேன். ஏன்னா ஒரு டீமை நம்ம செக் பண்றப்போ, ஒரு ப்ராபபிலிட்டி பாக்குறப்போ, அந்த டீம் எந்த கிரவுண்ட்ல அதிகமா ஆட போறாங்கிறதா நமக்கு மெயின் கன்சர்னா இருக்க போகுது. வான்கடேங்கிற கிரவுண்ட்ல நம்ம விக்கெட்டை விழுந்தாலும் பொறுமையா தட்டி குமுலேட்டிவ் பண்ணி கொண்டு போறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். ஈவன் அது 30 for 2 ஆனாலும் அடுத்து வர பேட்ஸ்மேனுக்கு ஒரு ஓவர் தான் அதிகபட்சம் இருக்கும். கொஞ்சம் விக்கெட்டை விழாம பாத்துக்கிறது காரணமா வச்சு ஹார்திக் பாண்டியாவால் அதை பண்ண முடியும். அண்ட் இதுக்கு முன்னாடி ஜிடிக்குமே ஆல்மோஸ்ட் இதே ரோல் தான் பண்ணிருக்காரு அவரு. ஸோ ஹார்திக் பாண்டியா நம்பர் 5 வித் பெவன் ஜேக்கப் ஆர் வில் ஜாக்ஸ். என்னோட 11ல வரப்போ பெவன் ஜேக்கப்ஸ் ஆர் வில் ஜாக்ஸ் அந்த 6th பிளேஸ்க்கு வராங்க. அண்ட் 7th ராபின் மின்ஸ் ஆர் நமந்தீர். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சீசன்ல பாலியும் டிம் டேவிடும் இருந்த பொசிஷனுக்கு நீ பெவன் ஜேக்கப்ஸ் ஆர் வில் ஜாக்ஸை கொண்டு வர, கரெக்டா? எதுக்கு பெவன் ஜேக்கப்ஸை நான் புஷ் பண்றேன்னா, ரீசெண்டா மும்பையோட சோஷியல் ஹேண்டில்ஸ்லாம் பார்க்கும்போது தெரியுது அவங்க பெவன் ஜேக்கப்ஸை கொஞ்சம் ஹையா ரேட் பண்றாங்க முடியுது. ஆமா. ஸோ வில் ஜாக்ஸ் ஆர் பெவன் ஜேக்கப்ஸ் இவங்க 2 பேருக்குள்ளதான் கிளாஷ் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே பாலா, ஆனா பெவன் ஜேக்கப்ஸ் ஓகே, பட் வில் ஜாக்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஆர்சிபில நம்ம பார்த்தோம் 1 டவுன்ல புஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேசினாங்க. 1 டவுன் வரும்போது அவர் செஞ்சுரி அடிச்சாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்பர் 6க்கு வில் ஜாக்ஸை புஷ் பண்ணுவாங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம T20ல விராட் கோலி 1 டவுன்ல தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆமா, ஆர்சிபிக்கு தேவைப்பட்டதால தான் விராட் கோலி ஓப்பனிங் வந்தாரு. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம பிரான்சைசி கிரிக்கெட் எங்கேயுமே பார்க்க முடியும்னு எனக்கு தோணுது. எதுக்காக சொல்ல வரேன்னா, வில் ஜாக்ஸ் இருக்காருன்னா அவரால் ஆஃப் ஸ்பின் கொடுக்க முடியும். பட் வில் ஜாக்ஸை விட நான் இன்னொரு ப்ராஸ்பெக்டா யாரை பார்க்கறேன்னா பெவன் ஜேக்கப்ஸ். ஏன்னா இந்த டீம் கன்சர்ன், எம்ஐங்கிற டீம் கன்சர்ன், அவங்க இந்த மாதிரி ஒரு அன்னோன் பிளேயரை ஸ்கவுட்டிங் பண்ணியிருக்காங்கன்றப்போ சம்திங் ஒரு எம்ஐயோட ஒரு ட்ரேட்மார்க் இருக்குங்கிறது பெவன் ஜேக்கப்ஸ் விஷயத்துல நான் யோசிக்கிறது. ராபின் மின்ஸ் நமந்தீர் நம்ம பார்க்கறது என்னன்னா,
கீப்பிங் தேவைப்பட்டா ராபின் மின்ஸ் இருப்பாரு. இல்ல அதான் ஆப்வியஸா ஓப்பனிங்ல ரயன் ரெக்கல்டன் வரும்போது அவர் தான் கீப் பண்ண போறாரு. ரயன் ரெக்கல்டன் இல்ல, அவருக்கு பதிலா ஓப்பனிங் ஆர்டர்ல வேற ஒருத்தரை இறக்க போதுதான் ராபின் மின்ஸ் வருவாங்க. ராபின் மின்ஸ் தேவை இருக்கும். ஸோ ஐ கோ வித் யூ பாலா. பெவன் ஜேக்கப்ஸும் நம்பர் 6 கொண்டு வந்துட்டு நம்பர் 7ல சாண்டரை புஷ் பண்ணலாம். ஆமா, சாண்டர் நம்பர் 7 அது டிஃபால்ட். நம்பர் 7. நம்பர் 8 அப்ப தீபக் சகர். நம்பர் 9 கரண் சர்மா நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஆப்வியஸா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் வந்துடுறாங்க. கரண் சர்மா வந்து ரைட் ஆம் கூகுளே வந்துடுது. ஸோ 10 ட்ரெண்ட் போல்ட்டுக்குள்ள வந்துட்டு நம்பர் 11 வந்து அஸ்வினி குமார்னு ஒருத்தர் அன்னோன் கமாடிட்டி இருக்காங்க. ஏன் இப்ப நம்ம சம்பந்தமே இல்லாம 11th அன்னோன் கமாடிட்டி பத்தி பேசிருக்கோம்னா, மிஸ்டர் பூம் பூம் பும்ரா வந்து இன்ஜூர் கன்சர்ன்ல இப்ப அவர் ஸ்டார்டிங் கொஞ்சம் மேட்சஸ் விளையாட மாட்டாங்கன்னு வருது ரிசல்ட்ஸ். ஸோ அவர் இல்லாதனாலதான் பிளேயிங் 11ல நிறைய ஈஸியா எடுக்க முடியல. டீம்லயும் நான் என்ன மாதிரி பிக் பண்ணியிருக்கேன்னா 7ல சாட்னர் போயிடுறாரு, 8ல தீபக் சகர். சிஎஸ்கேல பார்த்துருக்கோம், அவரால் ஹிட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பும்ராவை தொடர்ந்து போல்ட்டுக்கு அடுத்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறது கரண் சர்மா. நான் இங்க எதுக்கு அஸ்வினி குமார் மாதிரியோ இல்ல பவா மாதிரி ஒரு பிளேயர் கிட்ட போலன்னா, எம்ஐ இஸ் லுக்கிங் ஃபார் டிராஃபி இன் மென்ஸ் ஐபிஎல். ஸோ அவங்க ஒரு புது பிளேயருக்கு ஆல்ரெடி இங்க நம்ம ஜேக்கப் எவன்ஸ் ஒன்று பார்த்துட்டோம். ராபின் மின்ஸ் வந்தாலும் ஒரு புது பிளேயர் தான். நமந்தீர் ஒரு வெல் நோன் பிளேயர் கிடையாதுன்றப்போ ஸோ நிறைய பிளேயர்ஸ் அந்த மாதிரி கொண்டு வருவாங்களாங்கிறது ஒரு டவுட்ல இருக்கு. ஸோ நான் இந்த மாதிரி டீம்ல போறேன். இன்கேஸ் பும்ரா ஆடலை அந்த சுச்சுவேஷன் வர்றப்போ இங்க ஆர்எஸ் ஃபார் கோர்சஸ் சேஞ்சஸ் வரலாம். இல்ல கண்டிப்பா ஆட மாட்டாரு தான் நியூஸஸ் வந்துகிட்டு இருக்குது. ஆமா, ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் ஒரு இல்லைன்றதா நியூஸ். என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்ல 2 மேட்ச் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ஸ்ல ஆடுறாங்க. ஸோ அங்க பும்ரா எந்த மாதிரி விக்கெட்லயும் அவரு ஸ்டிக்கா மாதிரி சொல்லணும்னா அவர் ஐசால கிடைக்கிறீங்க போல, அவர் அங்க நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷனுங்கிறதால மட்டும் நம்ம கரண் சர்மாவை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ண முடியும் வித் போல்ட் கூட. ஒருவேளை இப்ப நம்ம ஸ்டார்டிங் மேட்சே மும்பை ஆட போறது சிஎஸ்கேவோட. ஸோ அது நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி ஸ்பின்னிங் ஃப்ரெண்ட்லி பிச்சா தான் இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல பெவன் ஜாக்கப்ஸுக்கு பதிலா முஜிபுர் ரஹ்மானை கொண்டு போறதுக்கு சான்சஸ் இருக்கா? அப்படி கொண்டு போகலாம் மச்சான். பட் அங்க என்ன பிரச்சனைன்னு பார்த்தா ஃபாரின் பிளேயர்ஸ். ரயன் ரெக்கல்டன் நம்ம ஆப்வியஸா பிக் பண்ண போறோம் நம்பர் 1. போல்ட் கண்டிப்பா ஆடி ஆகணும் நம்பர் 2. சாண்டர் கண்டிப்பா ஆடி ஆகணும் நம்பர் 3. இப்ப இங்க நெக்ஸ்ட் இருக்கிறது வில்ஜாக்ஸோ பெவன் ஜேக்கப்போ இருக்காங்க. இவங்களுக்கு பதில் முஜிபுர் ரஹ்மானுக்கு போவாங்களான்னா அது கொஸ்டின். ஏன்னா முஜிபுர் ரஹ்மானுக்கு பேட்டிங் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ முஜிபுர் ரஹ்மான் கிட்ட போய் ஒரு 4 ஓவர் வாங்குறதுக்கு வில்ஜாக்ஸாலையும் ஆப்ஷன் போட முடியும். ஸோ ஆஃப் ஸ்பின்னர் இங்க ஒரு ரேர் கமாடிட்டியாவும் எல்லா டீம்ஸும் பாக்குறாங்கன்றப்போ அவரோட பேட்டிங்கும் ஒரு பிளஸ் ஆடட் அட்வான்டேஜா கிடைச்சிட்டு 4 ஓவரோ 3 ஓவரோ வச்சு போட முடியும்னா அந்த மாதிரி போறது கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஓகே, ஸோ இப்போ ஆப்வியஸா அவங்களுக்காக 4 ஓவர்ஸ் ஃபுல்லா போடக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாண்டர் இருக்காரு. 4 ஓவர் கன்ஃபார்மா அவர்கிட்ட இருந்து வந்துடும். தீபக் சகர் 4 ஓவர் வந்துடும். ட்ரெண்ட் போல்ட் ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லே 3 ஓவர் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அவர்கிட்டயே 4 ஓவர் வந்துடும். இப்போ 4வதா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற பவுலர் லைக் வில்ஜாக்ஸோ இல்ல பெவன் ஜேக்கப்ஸோ 4 ஓவர் போடுவாங்களா? 5வதா நம்ம ஹர்திக் பாண்டியா இருக்காரு, அவர் ஃபில்லப் ஓவர்ஸ் போட்டுருவாரு. மேபி ஓபன் வித் ஒன் சேஞ்ச் பவுலரா ஹர்திக் பாண்டியா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. போல்ட் ஹர்திக் பாண்டியா இவங்க 2 பேரும் ஓப்பனிங் ஆரம்பிக்க போறாங்க. பும்ரா இருக்காருன்னா அவர் வந்து போட போறாரு. பும்ரா இல்லைன்னா போல்ட் ஹர்திக் பாண்டியா சஹர் இவங்க 3 பேரும் ஆளுக்கு 2 ஓவர்னு போடுவாங்கிறது என்னோட ஒரு தியரி. இது சேஞ்சஸும் ஆகலாம். இவங்க 3 பேருமே கண்டிப்பா இவங்களோட 4 ஓவர் போட்டதாக போறாங்க. ஸோ 12 ஓவர் அங்கேயே முடிஞ்சு. சாட்னர் இருக்காரு, அவர் 4 ஓவர் போடுவாரு. கரண் சர்மா இருக்கப்ப அவர்கிட்ட 4 ஓவர் தேவைப்படுது. இதுல இந்த நம்ம 5 போலர்ல யாருக்காவது அடி வாங்குச்சுன்னா ரன்ஸ் லீக் ஆகுதுன்னா அப்ப வில்ஜாக்ஸோட ரோல் ஒரு சர்டனிட்டியா இருக்கும். ஓகே சரி, சொல்லு பாலா. இப்போ உன்னோட பிளேயிங் 11 மொத்தமா சொல்லிரு. அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா நான் சொல்லிடுறேன். ரோஹித் சர்மா நம்பர் 1, ரோஹித் சர்மா நம்பர் 2, ரயன் ரெக்கல்டன், திலக் வர்மா, ஸ்கை, ஹார்திக் பாண்டியா, பெவன் ஜேக்கப் ஆர் வில்ஜாக்ஸ், ராபின் மின்ஸ் ஆர் நமந்தீர், சாண்ட்னர், தீபக் சஹர், பும்ரா இல்லாததால கரண் சர்மா, போல்ட். இம்பாக்ட் பிளேயர் நமந்தீர். ஓகே, எனக்கு இந்த பிளேயிங் 11 ஓகே தான்.
ஸோ இது பெட்டராகவே இருக்குது. இப்போ பும்ரா இல்லாததுக்கு இது ஓரளவுக்கு பேலன்ஸாகவே இருக்குது. ஸோ ஈவன் நம்பர் 9 வரையும் பேட்ஸ்மேன் இருக்காங்க. நியர்லி ஒரு 6 மெம்பர்ஸ்க்கு மேலே bowling போடுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபில்லப் ஓவர்ஸும் போட முடியுன்றதுனால இது ஓகேவா இருக்குது. ஸோ பாலா, இப்போ இந்த டீம் இப்போதைக்கு பும்ராவோட இன்ஜுரி எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நமக்கு தெரியல. ஸோ பும்ரா இல்லைன்றது தான் இப்போதைக்கு ஆப்வியஸாக நமக்கு தெரியுது. இதை வச்சு மும்பை எந்த ஸ்லாட்ல முடிப்பாங்கன்னு உனக்கு தெரியுது, லைக் டோர்னமெண்ட் எண்டில்? ஐ ஹோப் அந்த இன்ஜுரி ஸ்கேர் பெருசா இருக்காதுன்னு நம்புறேன். அடுத்த டெஸ்ட் சீரிஸ் வேற இருக்கு. ஸோ அந்த ஸ்கேர் இல்லாம இருக்குன்னா கண்டிப்பா மும்பை அடுத்த டாப் 2 டீம்ல மும்பை இருக்க போகுது. ஒருவேளை பும்ராவோட இன்ஜுரி சீரியஸ் ஏதாவது ஆகுது அப்படின்னா கொஞ்சம் ஃபம்பிள் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா உங்ககிட்ட ஒரு பும்ராக்கு பேக்கப் பண்ற அளவுக்கு வேர்ல்டு கிரிக்கெட்லயே போலர் யாரும் கிடையாது. கண்டிப்பா. ஸோ அந்த கேஸ்ல கொஞ்சம் ஃபம்பிள் பண்ணுவாங்க. பும்ரா இல்லைன்னா கொஞ்சம் ஃபம்பிள் பண்ணுவாங்க ஒரு கரெக்டான பிளேயர் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. பும்ரா இருந்தா டாப் 2 கன்ஃபார்ம். ஓகே, நானும் அதே தான் கோ பண்றேன். இப்போ என்னன்னா பும்ரா இல்லாம பட்சத்துல நம்பர் 3 ஆர் நம்பர் 4 இதுக்குள்ளதான் ரொம்ப காம்படிட்டிவா இருக்கும். கஷ்டப்படுவாங்க கண்டிப்பா உள்ள குவாலிஃபை ஆகி வர்றதுக்கே பும்ரா இல்லாத பட்சத்துல. பட் பும்ரா இருந்தாங்கன்னா நானும் ஷோரா சொல்றேன், டாப் 2 கண்டென்ட்ல எம்ஐ கண்டிப்பா இருப்பாங்க. ஈஸியா குவாலிஃபை ஆயிட்டு போவாங்க. ஏன்னா அவங்களோட டீம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது பும்ரா வந்ததுனால. ஸோ என்னோட ரேட்டிங் பும்ரா இல்லாம இருக்கிறதுனால ஸோ 7 போறேன். பும்ரா வந்தா ஆப்வியஸா 8.5 போகும். என்னோட ரேட்டிங் ஆல்மோஸ்ட் சிமிலர். வித் பும்ரா இது கண்டிப்பா 8 கொடுக்குற ஒரு டீம். வித்தவுட் பும்ரா 7. தேங்க்ஸ் வியூவர்ஸ். லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம், சில சப்போர்ட்ஸ் கிடைச்சது. இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, ஏதாவது தப்பா சொல்லியிருக்கோம், கரெக்டா சொல்லியிருக்கோன்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பேசிக்கிறோம். அதை உங்களுக்கு ஒரு வீடியோவா போடுறோம். இதுல சின்ன சின்ன குறைகள் கண்டிப்பா இருக்கும் அங்க இங்க. அது எங்க இருந்து எங்களுக்கு சுட்டி காட்டுங்க. நாங்க முடிஞ்ச வரைக்கும் அதை சரி பண்ணிட்டு அகைன் கொண்டு வரோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது பிளேயிங் லெவல் இருக்கு, இல்ல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரீங்கன்னா அதை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஸோ தட் நாங்க அடுத்த வீடியோக்கு அதை சேஞ்ச் பண்ணிப்போம். பிஃபோர் தட் சைனிங் ஆஃப், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்ன குறை இருக்கு இல்ல என்ன மாத்தணும்னு சொல்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரம் பொம்மு அண்ட் பாலா. தேங்க்யூ ஃப்ரம் பாலா. இட்ஸ் டீ வித் கிரிக்கெட். தேங்க்ஸ் கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.